அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இதுதான் நீங்க முதல் தடவை நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்குறதா இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது ஒவ்வொரு வீடியோவும் உங்க ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு படிக்கல்லா இருக்கும். கண்டிப்பா எங்களுடைய அனுபவங்கள், எங்க குரு எங்களுக்கு சொன்னது, நாங்கள் அறிந்ததை உங்களுக்கு வீடியோவா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க சந்தேகங்கள், நீங்க போடுற கமெண்ட்ஸ், அதுக்கும் நாங்க பதிலா ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் நீங்க முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே பயனடையட்டும். அதே மாதிரி உங்களுக்கு தியானம் பயிற்சியை கற்றுக்கணும், இல்லை பயிலணும், இல்லை பயிற்சி பண்ணணும்ன்ற உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தியான பயிற்சி செட் ஆகும், இல்லைன்னா நாங்கள் எங்கள் குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, அவர் குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சித்தர்கள் வழி தியான பயிற்சி கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் தியான பயிற்சி வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கோ, இல்லைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டேட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கதை ஞாபகம் அந்த கதையை சொன்னேன். ஸோ அந்த கதையை உங்கள் எல்லாருக்குமே சொல்லலான்ட்டு ஆசைப்பட்டு, சரி ஓகேன்ட்டு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப சிந்திக்க வேண்டியது கடைசியில். ஸோ இந்த கதையை கேட்டு முடிச்சதும் வாங்க நம்ம லேட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம பிறக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கல்வி என்ற ஒரு கல்வி படிக்கிறோம். படிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகிறோம். அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை, திருமணம், அதுக்கப்புறம் அப்படியே பிள்ளைகள், அந்த முதுமை என்றது வந்துடுது. அந்த முதுமை வந்ததும் நம்ம கால சக்கரம் கரெக்டாக முடிஞ்சதும் நம்ம வாழ்க்கை முடிவுக்கு வருது. இல்லை இந்த உடலுடைய எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்துடுது. ஸோ அது வந்ததும் உடனே அந்த உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, போயிடுது. மறுபடியும் அந்த ஆன்மா இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த உயிர்னு சொல்கிற ஒரு விஷயம் போயிட்டு மறுபடியும் இன்னொரு உடல் எடுக்குது. மறுபடியும் இதே சுழற்சியில் தான் சுற்றுது. அது வினைக்கேற்ற மாதிரி அது போய்கிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு சின்ன கதை. ஸோ இதை நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சுழற்சியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கதை சொன்னேன். நல்லா இருக்கும் கதை, இன்ட்ரெஸ்டிங்காக. ஒரு சன்னியாசி துறவி இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு சீடன் இருந்தான். அந்த சீடன் கிட்ட அந்த துறவி என்ன சொன்னாரா, நான் என் குருவை பார்க்க போகிறேன் கைலாசத்துக்கு. ஸோ நான் என் குருவை பார்த்துட்டு வரத்துக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஸோ நீ இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஊருக்கு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ அது பிச்சம் கேட்டு நீ உன் தியான பயிற்சி இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே சில ஆண்டுகள் பொறுத்து நான் வந்துடுவேங்க டைமா. ஸோ அந்த குரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் காட்டுக்குள்ள. ஸோ அங்கே ஒரு சின்ன குடிசை, ஒரு ஆள் இருக்கலாம், அவ்வளோதான் குடிசை இருக்குமா. சரி, சீரன் என்ன சொல்லுவேன், சரிங்க குருவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் கட்டாயமாக வரணும்னு சொல்லுவேன். குரு நான் கட்டாயமாக வருவேன். என் குரு என்னை கூப்பிட்டு இருக்காரு, ஸோ அதனால நான் ஒரு கைலாசத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் நான் கட்டாயமான்னு சொல்லிட்டு சரி என்று சொல்லுவது. இந்த குரு கிளம்பி போயிடுவார். இந்த சீரன் என்ன பண்ணுவான்னா, அந்த குடிசையில் உட்காருவோம், பாடம், அதாவது ஒரு தியான பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எப்போ பசிக்குதோ அப்போ சின்ன ஒரு குடும்பம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நேராக கிராமத்துக்கு போவான். கிராமத்துக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பிச்சம் கேட்பான். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வருவான், சாப்பிடுவான், தூங்குவான், மறுபடியும் எழுந்துட்டு தியானம் பண்ணுவான். இதுதான் அவனோட ரொட்டீனாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ரொட்டீனாக அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு நாள் அதே மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி அவன் காலை நக்கி நக்கி சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. இவனையே அறியாமல் இந்த சீடர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே உட்காந்து அந்த நாய்க்குட்டி கூட விளையாட ஆரம்பிச்சார். அந்த நாய்க்குட்டி ரொம்ப அன்பாய் அவரோட பழக ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு என்ன பண்ணாருன்னா, பிச்சம் எடுத்துட்டு நேரம் நாய்க்குட்டியை தூக்கிட்டு அந்த குடிசைக்கு வந்துடுவார் அவர் இருக்கிற இடத்துக்கு.
வந்துடவே என்ன ஆயிடும்னா, அதன் இவர் சாப்பிட்டுடுவாரு. நாய் குட்டி நாய் இல்லையா, அதுக்கு வந்து பால் தான் வேணும். இவரால வந்துட்டு அது வந்து பசிக்கு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடும். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சரி மறுநாள் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குடுவை இல்லாம 2 குடுவை எடுத்துட்டு போவார். எல்லாருக்கும் என்ன பிச்சைமா கேட்கும்போது, இது வந்து எனக்கு சாப்பாடு போடுறேங்க, இது நாய்க்குட்டிக்கு பால் குடுங்க, நாய்க்குட்டிக்கு பால் குடுங்கன்ட்டு 2 பாத்திரத்துல பிச்சம் வாங்கிட்டு வந்து நாய்க்குட்டிக்கு பாலை வைக்கிறது. இவர் வந்து அதை சாப்பிட்டுட்டு தியானம் பண்றது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நாள் போகவே என்ன ஆகும்னா, இதே மாதிரி ஊர்ல போய் கேட்கும்போது அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து கேட்பாரு, என்னப்பா 2 இது பண்ற, என்ன பிரச்சனைன்னு கேட்கும். இல்ல இல்ல என்கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அதுக்கு பால் தான் குடிக்குது, அதனால அதுக்கு வந்து பால் வேணும், அதுக்காக இந்த குழுவை, இது வந்து எனக்கு பசிக்காக என்று சொல்லும்போது அவரு சொல்லுவாராம் ஊருக்காரு, என்னப்பா நீ 2 பாத்திரம் வச்சு நாய்க்குட்டி இருக்குன்னு சொல்ற, பால் எத்தனை பேர் வீட்டுல பால் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி, அதெல்லாம் பாலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா, உனக்கு என்ன போடுவாங்க, நான் என்ன ஒரு வழி சொல்றேன், என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, ஓகே அந்த மாடை என்ன கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போயிட்டு நீ உன் குடிசையில கட்டி போட்டுக்கோ, அதுகிட்ட இருந்து பால் எடுத்து நாய்க்குட்டி கொடு, பிரச்சனை தீர்ந்துச்சு. ஆமா இல்ல நல்ல ஐடியாவா இருக்குன்னு இவர் என்ன பண்ணுவாரு, மாடை வந்து ஓட்டிட்டு வந்து இவர் குடிசையில் வந்து கட்டிடுவாரு. கட்டிட்டவே என்ன ஆச்சு, அதுல பால் எடுக்கிறது, நாய்க்குட்டி கொடுக்குறது. கொஞ்ச நாள் ஆக ஆக மாடு வந்து மெலிஞ்ச ஆரம்பிச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதுக்கு சாப்பாடு வேணும். மறுபடியும் ஊருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு பிச்சம் கேட்பாரு, வைக்கோல் கேட்க ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வைக்கோல் கேட்டு எடுத்துட்டு வந்து மாடுக்கு போடுறது, டெய்லி அதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு மறுபடியும் இன்னொருத்தர் பார்ப்பாரு, என்னப்பா டெய்லி வந்து வைக்கோல் கேட்டுட்டு இருக்கு, நீ என்னதான் பிரச்சனை உனக்கு, இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு மாடு வளர்க்குறேன், ஸோ அந்த மாடுக்கு வந்து பசிக்குது, அது வந்துட்டு பால் சரியா கொடுக்க முடியாது, அதுக்காக வைக்கோல் வேணும், அதுக்காக தான் கேட்கிறேன். இவர் என்ன சொல்லுவாரு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அழகா நீயே வந்துட்டு உங்க அந்த காட்டுல தானே இருக்க, காட்டுல சின்னதா ஒரு விவசாயம் மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு தேவையான, உனக்கு தேவையான சாப்பாடும் கிடைக்கும், அந்த மாட்டுக்கு தேவையான வைக்கோலும் கிடைக்கும், அது காய்கறி மிச்சமும் கிடைக்கும், அதெல்லாம் மாட்டுக்கு போடலாமே, அழகா பால் கொடுக்கும், அதை எடுத்து நீ இருக்கலாமே, நீ இங்க வந்து ஊர் ஊரா வந்து இப்படி பிச்சம் கேட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து இவ்வளவு தூரம் ஏன் அவசரப்படுறேன்னு சொல்லுது. இவருக்கு வந்து நல்ல ஐடியாவா இருக்கேன்னு தோணிடும். இவர் உடனே வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காட்டுலயே வந்துட்டு அவர் குடிசைக்கு பக்கத்துல ஒரு பெரிய கொஞ்சம் இடம், பெரிய இடமா எடுத்து அதை ஃபுல்லா சுத்தம் பண்ணி அழகா வந்து அங்க வந்து விவசாயம் பண்ணி காய்கறிங்க, பல வகைகள் அதெல்லாம் இவருக்கு தேவையானதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவார். போட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அதெல்லாம் வளர்ந்துடும், அதை எடுத்து மாட்டுக்கு போடுவார், இவரும் வந்து சமைச்சிப்பாரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இவர் பாட்டுக்கு இவர் வந்து அந்த இடத்துலயே வந்துட்டு சந்தோஷமா இருப்பார். சந்தோஷமா இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து அந்த அந்த பக்கமா வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி வந்து வருவார். வந்து பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் இடம், சின்ன குடிசை அழகா இருக்கும், மலையடி வாரத்துல அழகான குடிசை, நல்ல அழகா இவரே வந்து பழங்கள் எல்லாம் வச்சு சின்ன விவசாயம் பண்ணிட்டு, ஒரு மாடு 4-5 மாடு ஆகிட்டு இருக்கும், எல்லாம் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இவர் வந்து கேட்பாரு, இந்த வைர வியாபாரி யார்ப்பா நீ, நீ என்னப்பா இங்க பண்றீங்க, இவர் சொல்லுவார், நான் இன்னார், இது என்னுடைய இடம் தான் இது, நான் இங்க வந்து சின்னதா வந்து இது மாதிரி பண்ணி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வைர வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷமா, எவ்வளவு அழகான இடம், எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் இவன், இந்த வைர வியாபாரிக்கு வந்து இவரை பிடிச்சிடும். பிடிச்சிடவே இவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீ அதை கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லவனா இருக்க, இதை விட நல்லவன் வந்து கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க, அதான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பா. இவர் என்னென்னமோ சொல்லுவார், வேணாம் அது இதுன்னு சொல்லும் போது, பெண்ணா செய்யலையா, வாலிப வயது, அதனால வந்து கடைசியில் வந்து ஒத்துக்க வேண்டிய நிலை வந்துடும். ஸோ வந்து கல்யாணமும் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று அந்த வைர வியாபாரி சொல்லுவார், நான் வந்து என் பொண்ணை வந்து எங்கள் வீட்டில் வந்து மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டேன், இல்லாத செல்வம் இல்லை என்கிட்ட, அவங்க வந்து ஒரு ஆள் தான் தங்க முடியும் இந்த குடிசையில், இந்த மாதிரி குடிசையில் அவங்களால தங்க முடியாது, நான் வந்து உங்களுக்கு வந்து அழகான பெரிய மாளிகை ஒன்று கட்டி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த குடிசையெல்லாம் எடுத்துட்டு கலைச்சிட்டு அழகா பெரிய மாளிகையை ஒன்று கட்டி கொடுத்துருவார். ஒரு 5-6 வேலைக்காரங்க கூப்பிட்டா வரத்துக்கு அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு மாளிகையை கட்டி கொடுத்துட்டு, இங்க நீ சந்தோஷமா குடும்பத்தை நடத்திக்கோன்னு சொல்லவே இவனை வந்து மனைவியோட பிள்ளைகள் வந்துடுவாங்க, அப்படியே வந்து சந்தோஷமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா, காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது சிறிது காலம் ஆயிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த குரு வந்து இமாலயாஸ் போனார் இல்லையா கைலாசம்னு, அவங்க குருவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் வந்துடுவார். அவர் வந்து பார்க்கும்போது அவர் விட்டு போன இடமே அது இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ஒரே அப்படியே பெரிய பங்களா அரண்மனை மாதிரி இருக்கு, 10 வேலை செய்யற ஆளுங்க, வெள்ளை காவலாளிங்க, அப்படி எப்படி பயங்கரமா இருக்கும். இவரை பார்த்து என்னடா இது நம்ம இடமே இல்லையே, நம்ம இடம் இந்த மாதிரி இருக்காது, அந்த குடிசைங்க நம்ம சீரனை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, யாரோ இந்த செல்வந்தர் வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்களே,
நம்ம சீடன் என்னன்னு தெரியல, ஐயோ பாவம், சரி கேட்டாவது பார்ப்போம் யாருக்கா தெரியுதான்ட்டு பங்களாக்குள்ள போயிட்டு அங்க ஒரு பெரியவர் இருப்பார், அதாவது வந்து ஒரு செல்வந்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஐயா ஐயா இந்த மாதிரி சீடன் ஒருத்தர் இருந்தா இங்க ஒரு சின்ன குடிசை போட்டு இப்போ ஒரு சோடு கூட இல்லை, அவன் என்னன்னே தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, எந்த திசையில போனான்னு சொல்லுது. இது இவர் வந்து அந்த செல்வந்தர் டக்குன்னு இவரை பார்த்துட்டு, ஐயோ குருவே நான் தான் உங்க சீடன் டபால்னு காலில் விழுவான். இந்த குருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, சரியான இருந்து என்னப்பா இது என்று கேட்டதுக்கு, இல்ல குருவே வந்துட்டு வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். நான் இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ள போய் கேட்டது, ஒரு நாய்க்குட்டி வந்து பிடிச்சிருந்தது, அதை கூட்டிட்டு வந்தேன், அதை கூப்பிட்டு வருவா, அதுக்கு வந்து பால் கொடுக்க முடியல, சரின்னு மாடு கொடுத்தாங்க, மாடை கூப்பிட்டு வந்து வச்சேன், மாடுக்கு சாப்பாடு வைக்க முடியல, வயல்ல வச்சேன், அதுக்கப்புறம் செல்வந்தர் பார்த்து நீ அழகா ரொம்ப நல்லவனா இருக்கும், உனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்து, என் பொண்ணு இங்க இருந்தா குடிசையில் இருக்க முடியாது, இவ்வளவு பெரிய மாளிகையை கொட்டி கொடுத்துட்டாரு, இவ்வளவு வேலைக்காரங்களை பணியாளங்களை வச்சுட்டாரு குருவே, நான் இப்போ இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். குருக்கு வந்து ஒரே ஷாக்கு. குரு என்ன நினைப்பாராம், அடப்பாவி நீ தியான நிலை அடைஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பன்னு நினைச்சு உன்னை இங்க விட்டுட்டு போனா, நீ என்னடானா மறுபடியும் வந்துட்டு இந்த சுழற்சிக்குள்ளேயே வந்து மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டியேடா, நீ எத்தனை பிறகு எடுத்து இதை கழிச்சிட்டு வர போறன்னு குரு சரிப்பா நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு போயிடுவாராம். இதே தான் நம்ம வாழ்க்கையிலும் நடந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆன்மா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த உடலுக்குள்ள வருது, வந்ததும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இந்த உலக வாழ்க்கையில ஃபுல்லா வந்து ஈடுபட்டு நான் பார்ட்டி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், ஜாலியா இருக்கணும், படத்துக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து வெளிமுகமா செய்யறதுனால இந்த உடல் எடுத்த பர்பஸே வந்து நம்ம வந்து கடைசியில விட்டுடுறோம். கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க வந்து முழுமையா இந்த உலக வாழ்க்கையிலேருந்து வெளில வந்துடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு தியான பயிற்சியை கத்துக்கிட்டு அதை பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் நீங்க உலக விஷயத்துக்காக செலவு பண்றீங்களா, ஓகே. ஆனா இந்த 1 மணி நேரம் உங்க உள்முக பயணத்திற்காக ஒரு விதையை போட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு போடுற விதை கண்டிப்பா ஒரு நாள் பெரிய விருட்சமா ஆலமரமா கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கான முயற்சியை இன்னைக்கே செய்யணும். கரெக்டுங்களா? ஸோ இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கதையை மறுபடியும் கேளுங்க. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. அன்பே சிவம், மனமே குரு. ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.